வணக்கம் நண்பர்களே. இந்த உலகத்துல உயிரினங்கள் உயிர் வாழ்வதற்கு தண்ணீர் ஒரு முக்கிய காரணம். தண்ணீர் இல்லாம எந்த ஒரு உயிரினமும் இந்த உலகத்துல உயிர் வாழவே முடியாது. அது விலங்குகள்ல தொடங்கி மனிதர்கள் வர எல்லா உயிரினங்களுக்கும் தண்ணீர் பிரதானமா இருக்கும். ஆனா தன்னோட வாழ்நாள்ல தண்ணீர் குடிக்காத விலங்குகளும் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு வருது. அது என்னென்ன விலங்குகள்னு நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போகிறது ஆப்பிரிக்கா யானை. நிலத்தில் வாழுற மிகப்பெரிய விலங்குகளில் யானைகள் தான் ரொம்ப பெரியது. அதுலேயும் ஆப்பிரிக்கன் எலிஃபென்ட்ஸ் சரியாக 3.2 மீட்டர் உயரமும் 6 டன் எடை வர வளரும். இதோட காதுகள் ரொம்ப பெரியதாக இருக்கிறதால வெப்பத்தை குறைக்க உதவுது. ஆண் பெண் 2 யானைகளுக்குமே பெரிய தந்தங்கள் இருக்கும். இந்த ஆப்பிரிக்கா யானைங்க இன்னும் தாவரங்கள்ல இருந்து ஈரப்பதத்தை பெரும் திறன் கொண்டது. யானைங்க ஒரு தாவர உண்ணியா இருக்கிறதால புல், இலைகள், பழங்கள் மற்றும் பிற தாவரங்க பாகங்களை உணவா சாப்பிடுது. ஆப்பிரிக்கா யானைங்க 70 வருஷம் வரை உயிர் வாழக்கூடியது. ஆப்பிரிக்கா சவானா யானை மற்றும் ஆப்பிரிக்கா காட்டு யானை இந்த ரெண்டுமே ஆப்பிரிக்காவை சேர்ந்தது. இதோட சிறப்பே வறண்ட காலநிலைக்கேற்ப ஆப்பிரிக்கா சவானா யானைகளால் தண்ணீர் இல்லாமல் அதிகபட்சம் 3 நாட்கள் வரை உயிர் வாழ முடியும். ரெண்டாவதாக நாம் பார்க்க போகிறது ஆஸ்திரேலியன் ஃப்ராக். இந்த தவளைங்க டைனோசர்கள் வாழ்ந்த காலத்திலிருந்தே இந்த பூமியில் வாழ்ந்துட்டு வருது. எப்போதுமே தவளைங்க பொதுவாக அதோட தோலின் வழியாக தான் சுவாசிக்கும், நீரை உறிஞ்சவும் செய்யுது. அதோட நாக்கு ஒட்டும் தன்மையோடு இருக்கிறதால பூச்சிகளை பிடிச்சி உணவாக சாப்பிட உதவுது. இந்த ஆஸ்திரேலியா தவளை தேவையான போது சேமித்து வைக்கிற நீரை உறிஞ்சி வெப்பம் மற்றும் வறண்ட நிலைகளில் இதால் உயிர் வாழ முடியுது. இந்த தவளை மழை பொழியும் போது தரை மேலே வந்து தன்னோட தோல் வழியாக நீரை உறிஞ்சி அதுக்கப்புறம் நீண்ட காலம் தண்ணீர் இல்லாமலே உயிர் வாழுது. மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது ஒட்டகம். ஒட்டகம் அரேபியன் பாக்டீரியன்னு 2 வகைகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு வருது. அதோட திமில்களில் கொழுப்பை சேமித்து வச்சு உண்ணாத போது அதுக்கு தேவையான ஆற்றல் வழங்குது. இந்த ஒட்டகங்கள் பெயர் போனதே நீண்ட தூரம் 200 கிலோமீட்டர் எடையை சுமந்து ஒரு நாளைக்கு 50 கிலோமீட்டர் வரை நடக்கும். பல நாட்கள் தண்ணீர் இல்லாமலே உயிர் வாழும். அதுலேயும் இந்த பாக்டீரியன் ஒட்டகங்கள் -30 டிகிரி செல்சியஸ்லேருந்து +40 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலையை தாங்கும் தன்மையை கொண்டது. பொதுவாக ஒரு ஒட்டகம் 4லிருந்து 5 நாட்கள் வரை நீர் அருந்தாமலே பாலைவன பகுதிகளில் வாழக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு. அது மேய்றதுக்கு புல் மாதிரி உணவு கிடைச்சதுன்னா 10 மாதம் வரையிலும் நீர் அருந்தாமல் இருக்கும். மற்ற விலங்குகள் போல இல்லாமல் நீண்ட நாள் தண்ணீர் குடிக்காமல் இருந்து மீண்டும் தண்ணீர் குடிக்கும் போது கிட்டத்தட்ட 100 லிட்டர் தண்ணீர் வரை குடிக்குமா. இது பாலைவனத்தில் சுமை தூக்க பயன்படுத்தப்பட்டு வருது. ஆனால் உணவு இறைச்சிக்காகவும் இன்னும் சோமாலியா, சவுதி அரேபியா, எகிப்து, சிரியா போன்ற பகுதிகளில் ஒட்டகத்தை கொண்டு உணவாக சாப்பிட்டுட்டு வராங்க. நாலாவதாக நாம் பார்க்க போகிறது பாலைவன உடும்பு. இந்த பாலைவன உடும்பு அமெரிக்காவோட தென்மேற்கு மற்றும் வடமேற்கு மெக்சிகோ பாலைவன பகுதிகளில் வாழும் ஒரு பல்லி வகை. இது அதிக வெப்பத்தை தாங்கக்கூடியது, பகலில் சுறுசுறுப்பாக இருக்கும், வேகமாக ஓடும் மற்றும் மரங்களில் ஏறும் தன்மை கொண்டது. இதோட உடலமைப்பு சுமார் 16 அங்குலம் வரை வளரும். அதில் 60% அதோட வால் இருக்கும். இதோட உணவாக இலைகள், பூச்சிகள் இருக்கும். ஏப்ரல் முதல் ஜூலை வரை இனப்பெருக்கம் செய்யும். பிறகு முட்டையிட்டு குஞ்சுகள் பொறித்து அதுங்க சுதந்திரமாக வாழும். இது மிக அதிக வெப்பநிலை தாங்கும் சக்தி கொண்டது. அதாவது 115 ஃபாரன்ஹீட் வர வெப்பத்தை தாங்கும் தன்மை கொண்டது. இது உண்ணும் தாவரத்திலிருந்தே தண்ணீரை பெறுது மற்றும் அதோட தோலின் மூலம் காற்றில் இருந்து ஈரப்பதத்தை உறிஞ்சுது. இதை முதல்ல 1853 கண்டுபிடிக்கப்பட்டது. இது பெரும்பாலும் தனியாக நீரை உறிஞ்சுது இல்லை. அதோட இன்னொரு சிறப்பு என்னன்னா ஃப்ளோரசன்ட் ரசாயனங்களை வெளியிட்டு தங்களை தற்காத்து கொள்ளும். இது மனித கண்களுக்கு தெரியாது. அஞ்சாவதா நாம பார்க்க போறது கிரேட்டர் ரோட் ரன்னர். இது அமெரிக்காவோட தென்மேற்கு பாலைவனங்களில் வாழ்ந்துட்டு வருது. இது மணிக்கு சுமார் 32 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியது.
இதோட உணவா பூச்சிகள், தவளைகள், பாம்புகள் மற்றும் சிறிய பறவைகள் மற்றும் ஓணான்களை வேட்டையாடி உணவா சாப்பிடுது. இதோட தோற்றம் நீளமான கால்களும் நீண்ட வால் மங்கலான பழுப்பு நிற இறகுகளையும் கொண்டிருக்கும். இது பெரும்பாலும் பறப்பதை விட ஓடுவதையே அதிகம் விரும்பும். அதுக்கு ஏதாவது ஆபத்துன்னா மட்டும்தான் பறக்கும், ஆனால் பெரும்பாலும் தரைமட்டத்திலேயே தான் இருக்கும். இது குயில் போன்ற ஒலியை எழுப்பக்கூடியது. இது குயில் குடும்பத்தை சேர்ந்தது. இது முதன்மையாக தன்னோட உணவிலிருந்தே தண்ணீரை பெறுது. அதாவது ஊர்வன மற்றும் சிறிய பாலூட்டிகளை உண்பதன் மூலம் தான் உட்கொள்ளும் உணவிலிருந்தே பெருமளவு நீரை பெறுது. இது சுமார் 60 சென்டிமீட்டர் நீளமும் 300 கிலோகிராம் எடையையும் கொண்டதா இருக்கும். இதோட உணவுல நீர் இருப்பதாலேயே இது தனியா நீர் அருந்த வேண்டிய அவசியமில்லை. இந்த கிரேட்டர் ராட் ரன்னர். ஆறாவதா நாம பார்க்க போறது கங்காரு எலி. வட அமெரிக்காவை சேர்ந்த கங்காரு எலிகள் தாம் உண்ணும் விதைகளில் இருந்தே பெரும்பாலான தண்ணீர்களை பெறுது. இந்த கங்காரு எலி விஞ்ஞானிகளோட கூற்றுப்படி இந்த வகையான எலிகள் தாம் வாழ்நாள் முழுவதுமே தண்ணீரை மட்டும் குடிக்கிறதே இல்லை. இந்த கங்காரு எலி வட அமெரிக்காவின் வறண்ட பகுதிகளில் வாழும். கங்காரு போலவே 2 கால்களில் துள்ளி குதித்து ஓடுறதால தான் கங்காரு எலின்னு இதை அழைக்கிறாங்க. இது பெரும்பாலும் இரவு நேரங்களில் சுறுசுறுப்பாக இருக்கும். பகலில் தன்னோட வலைகளில் ஓய்வெடுக்கும். அதோட செரிமான அமைப்பு சரியாக செயல்பட தண்ணீர் தேவையில்லைன்னு ஆய்வுகள் கூறுது. இதோட மொத்த நீளம் 38 சென்டிமீட்டர், அதில் வால் மட்டும் 20 சென்டிமீட்டர். ஏழாவதாக நாம் பார்க்க போகிறது சைடு விண்டர் ஸ்னேக். இது ஒரு சைடாக நகர்ந்து செல்றதாலேயே சைடு விண்டர் ஸ்னேக்னு அழைக்கப்படுது. இது அமெரிக்காவோட தென்மேற்கு பகுதி மற்றும் வடமேற்கு மெக்சிகோ பாலைவனங்களில் உயிர் வாழுது. இதோட உணவா பல்லிகள் தான் இருக்கு. இது 1 to 3 அடி நீளம் வர வளரக்கூடியது. இந்த பாம்பு அதோட ஈரப்பதத்தை பல்லிகளிடமிருந்தே பெறுது மற்றும் மழை இல்லைனா பனியிலிருந்து நீர் துளிகளை குடிக்குது. இந்த சைடு விண்ட் ரேட்டல் ஸ்னேக்குங்கிறது அதிக வேகத்தில் இரைய தொடரும் பாம்பு. இது சுமார் 29 கிலோமீட்டர் வேகத்தில் இரையை நோக்கி செல்லக்கூடியது. கடைசியாக நாம் பார்க்க போகிறது முள் ஓணான். இந்த முள் ஓணான் ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்துக்கிட்டு வருது. தன்னோட தோல் வழியாக நீரை சேகரித்து இல்லைனா பனி மழையிலிருந்து தன்னோட தோல் மூலம் தண்ணீரை உறிஞ்சி தண்ணீர் பருகாமலேயே உயிர் வாழ்ந்துட்டு வருது. இதோட வீடியோ முடிஞ்சிச்சு நண்பர்களே. மனிதராகிலேயே நாம் தண்ணீர் இல்லாமல் எத்தனை நாட்கள் உயிர் வாழ முடியும்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வைல்டு ஃபேக்ட்ஸ் பற்றி நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வைல்டு ஒண்டர்ஸ் தமிழ் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம். பாய்.